நம்ம சின்னப்பாண்டி மாதிரி இல்ல? சின்னப்பாண்டி, சின்னப்பாண்டி, என்னப்பா ஆச்சு? என்ன நீ ரேவதி நட்சத்திரம் வளர்பிற 15ஆம் தேதி எல்லாம் வீணா போச்சு. ஐயோ அம்மா, ஏண்டா எந்த பேத்தி சாப்பிட்டா உன்னை கொண்டு வந்து இங்க போட்டுச்சு சொல்லுடா. ஐயோ, எந்த பாவியோ என் மகனுக்கு வேண வச்சுட்டானே கடவுளே. இதோ வந்துட்டேன். என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? வீட்டுக்குள்ள நல்லா தூங்கிட்டு இருந்தா, இப்ப வெளியே நல்லா தூங்கிட்டு இருக்கானே. சும்மா இருங்க. வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருந்த பையன் இப்படி தொழுவத்துல படுத்துட்டு இருக்கானா? என்ன அர்த்தம்? ஒருவேளை திடீர்னு ஏதாவது தொற்று அறிவினை தாக்கி இருக்குமோ? அப்பா இருக்காது இருக்காது, கண்டுபிடிக்கிறேன். நேற்று ராத்திரி எங்க படுத்திருந்த? உள்ள. காலையில எங்க எந்திரிச்ச? வெளியே. உள்ள வெளியே. நான் நினைக்கிறேன் போன ஜென்மத்துல இவன் காலமாடா இருந்திருப்பான்னு. அதான் பசுமாடை தேடி இங்க வந்து படுத்து இருக்கிறான். எப்படி நிரூபிக்கிறான்? நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்கிறீங்களா? இதையும் மூட சொல்றியே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நான் எதையும் மறைக்க தயாரா இல்ல. நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். போயிடு. நீ தான் போணுமா? சரி. ஐயோ, என்னது சைடு பாக்கெட்டா? இவ்வளவு நீளமா வச்சிருக்கான். இது அப்பா பாண்ட் பாருப்பா, பாண்ட் பாரு, பாண்ட் பாரு. அப்பா நல்லா இருந்தானே. அப்பா பாண்ட் பாரு. அண்ணா பாண்ட். ஏன்டா நுழைய முடியாதுக்குள்ளலாம் நுழைஞ்சு கஷ்டப்படுற? அதுப்பா புதுசா போடும்போது அப்படித்தான் இருக்கும். அப்புறம் போக போக எல்லாம் பழகி போகும். இதோட வெளியே போயிடாத, நாய் துரத்தும். அம்மா இது எப்படி இருக்கு? ஸ்டைலா இருக்கா? இப்பவே சின்ன பாண்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். என்ன பிரச்சனை? நேத்து ராத்திரி கூடத்துல தூங்கிட்டு இருந்த சின்ன பாண்டிய இவன் தான் தூக்கிட்டு போய் மாட்டு தொழுவத்துல போட்டிருக்கான். இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு, நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஆமா, மாட்டு துழுவத்துல சின்ன பாண்டிய தூக்கி நானா? எப்போ? இப்பெல்லாம் உங்களை பார்க்க முடியறதில்ல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வந்ததுல இருந்து நீங்க ஆளே மாறிட்டீங்க. வேலைக்காரியா? அவ தேவதை, சமையல் கட்டு தேவதை. அவ நான் எனக்கு எவ்வளவு உயிர் தெரியுமா? உண்மையை சொல்லு யசோதா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? யசோதா, நான் சொன்னா நீ எதையும் செய்வியா? இந்த தண்ணியில குதி. குதிக்கவா? குதி. இங்க யாராவது வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க, குதி. யோ, என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டா இந்த படித்தார் எனக்கு எழுதி தரியா? கண்டிப்பா எழுதி தர யசோதா. ஆனா எங்களுக்கெல்லாம் காலையில ஒரு 4-5 சொம்பு தண்ணி அனுப்பிச்சிரு. நீங்களும் வாங்க, குளிங்க, வாங்க, குதிங்க. யசோதை. நாற்பத்தி 44, 45, 46, 47, 47, 48 எந்திரிச்சிட்டீங்களே. உங்களை விட நான் அதிக நேரம் மூழ்கி இருப்பேன். அப்படி நீ தண்ணியில என்ன விட அதிக நேரம் மூழ்கிண்டா உன்னைய நான் கட்டிக்கிறேன். பொய்யில்லையே. தண்ணி சாட்சியா தண்ணியில வச்சா கட்டிக்கிறேன். அப்ப ரெடியா? 1 2 என்ன? அண்ணன் ஒருத்தன் வருவான், உன்னை கேரளா கூட்டு போறேன்னு சொல்லுவான். எல்லாம் ஏன் செட்டப் தான், ஒண்ணும் பயந்துடாத. எந்த கொல்லுக்கு போனோம்? சொர்க்கத்துக்கே போக போறோம். அதுக்கு அவளா வெக்க புடிங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறியா? பாவம், புடுங்குற கை புண்ணா இருக்குமே. நீ விடு, நான் புடுங்குறேன். நான் புடுங்காததா? என்ன புது குழப்பம்? யாரு இது? மாதவன்குட்டி? മാധവൻകുട്ടിയോ? അത് ഞങ്ങളുടെ ലോറി മാമനാ. லாரி மாமனா? என்ன உங்க வீட்டுல லாரிக்கு அத்தை மாமலாம் வச்சிருக்கீங்களா? അതല്ല, ഞങ്ങളുടെ ലോറി മാമ എന്റെ സ്വന്തക്കാരാ. എന്റെ അച്ഛന്റെ ലോറി അവരുതാ ഓട്ടും. சொன்ன வேலை எல்லாம் செய்யும்.
இப்ப நான் என்ன செய்ய? ஐயோ ஆ? அடேங்க அப்பா, எவ்வளவு பெருசா வளர்ந்துடுச்சு வெண்டைக்காய். ஓ, எந்த விட வெய்ய நேரத்துல வெண்டைக்காய் தோட்டத்துல வேத்து மனுஷன் இல்லாத நேரத்துல விடல பொண்ண பார்க்க ஒரு ஆம்பளை வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? எந்த அர்த்தம்? புரியல? வீட்டுல கிடக்குதே மூதேவி, அதான் என் பொண்டாட்டி கிழவி. அவளோட இம்சை தாங்க முடியல. நீயும் நானும் தனியா சந்திச்சு பேச விடவே மாட்டேங்கிறா. அதனால்தான் உன்னை தேடிக்கிட்டு தோட்டத்துக்கே வந்துட்டேன். எதுக்கு? எதுக்கா? கைய நீட்டு. பாவம், வெண்டைக்காய் மாதிரி எவ்வளவு அழகா இருக்குது விரல். என் மனசு கேட்கல, அதனால ஆசையா தங்கத்துல ஒரு மோதிரம் செஞ்சு கொண்டாந்து இருக்கிறேன். நீட்டு, மாற்றேன். நீட்டு, அட நீட்டு. ஆ. ஐயோ, அடேங்க அப்பா, நீ என்ன நெருங்க ஆரம்பிச்சிட்ட. எவனோ ஒரு பையன் வரான், நேரங்காலம் தெரியாம. நான் வரேன், இனிமே அடிக்கடி இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். வர்றேன். நான் அருணாக்கயிறு கேட்டால 6 மாசம் பொருத்தம் வாங்கி தருவான். உனக்கு அரப்போன்ல மோதிரமா? இன்னைக்கு வைக்கிற வத்தியில அவனை பத்திக்கு எரிய போற பாரு நீ. பவளோ, 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 பவளோ. ஐயோ, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அவ கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு சொன்னாளா? அவளை எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. கல்யாணம் ஆகாத 3 ஆம்பளை வச்சுக்கிட்டு வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணையை தங்க வைக்கிறது எவ்வளவு தப்புன்னு தெரிஞ்சுதா? முதல்ல அவ சொந்தக்காரங்களை வர சொல்லுங்க. குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது சரியில்லை. 4 போட்டு கேட்கலாமா? ஐயோ, எங்கேயாவது பட்டு செத்து போயிட்டாள்ல, மொத்த கேரளாவும் புறப்பட்டு வந்துடும். அப்ப என்ன பண்றது? சரி, முதல்ல வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை விசாரிங்க. டேய் பெரிய பாண்டி, என்னடா தங்க பாண்டி? ஒத்துக்கோ மறைக்காத. நீதான் இந்த தப்ப பண்ணிருக்க. ஐயோ, நான் தப்பு பண்ணணும்னு நினைச்சேன்டா. ஆனா இன்னும் அந்த தப்பு பண்ணலடா. அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. உன் மூஞ்ச பார்த்தா தான் தப்பு பண்ண மாதிரி தெரியுது. என் முகமே அப்படித்தான்டா, தப்பான முகம். அப்பா மாதிரி. டேய், உங்கள யாராவது தப்பு பண்ணி இருந்தீங்க, நான் பொல்லாதவளாயிடுவேன். நாங்க பவளத்துக்கிட்ட பண்ண ஒரே தப்பு சிரிச்சு சிரிச்சு பேசுனதுதான். சிரிக்க சிரிக்க பேசுறதுனால பொண்ணுங்களுக்கு கடவாப்பல் வலிக்குமே தவிர கர்ப்பம் உண்டாகாதுமா. என்ன கிண்டலா பண்றீங்க? இறங்கி வாங்கடா. அடிக்காத, அடிக்காத, அடிக்காத. நில்லு. ஒண்ணும் தெரியாது. யோ, அடிக்காத. நில்லையா? என்ன பெருங்காயம் ஆயிடும். என்ன ஓட விடாத. ஐயோ, அடிக்காத. நில்லையா? அடிக்காத. நில்லுங்கல. இரு. தாலி கட்டின புருஷனை துரத்தி துரத்தி தடிக்கம்பால அடிக்கிறியே, இது தர்மமா? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை கொலையா பண்ணிருக்கலாம். நீ அனாவசியமா சந்தேகப்படுற. சந்தேகம் வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா சந்தோஷம் வெளியே போயிடும். வீணா சந்தேகப்பட்டு சந்தோஷத்தை அழிச்சிடாத. தருதலத்தனமான காரியம் செஞ்சுட்டு தத்துவமா பேசுற. இந்த பாரு, இந்த வயசுல நான் இப்படி ஒரு தப்பு காரியம் செய்வேனா? ஆ? இல்ல, செய்ய முடியுமா? மரியாதையா நீ இங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா? நான் வரமாட்டேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. சத்தியமா நான் இந்த தப்ப செய்யல. நீ கெட்ட கெட்டுக்கு சத்தியம் வேறயா? இந்த காரியம் நீதான் செஞ்சிருப்ப. இல்ல, அப்படி என்ன நம்பலனா நாளைக்கு அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட முகத்தை பாரு. ஜாடைய வச்சு நீயே புரிஞ்சுக்குவ. வெக்கம் கட்ட ஜென்மம்.